நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த உயர்ந்த குணம் உள்ள பெண்களை வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் தவற விடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்க இருக்கோம். பெரும்பாலும் இப்போ நம்ம சொல்ல போகிறது உங்கள் அம்மாவை பற்றியோ, உங்கள் சகோதரியை பற்றியோ, அல்லது உங்கள் மனைவியை பற்றியோ, அல்லது உங்கள் சிறந்த நண்பர்களை பற்றியோ கூட இருக்கலாம். அப்படிங்கிறது தான் நான் முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஆணாகப்பட்டவன் எந்த கவலையுமின்றி இந்த உலகை வலம் வருகின்றான் என்னும் போது அவனுக்கு பின் உள்ள பெண் ஆகப்பட்டவர்கள் மிகவும் பக்கபலமாகவும் உந்துகோலாகவும் அவனுக்கு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, அப்படி எந்த ஒரு குணம் இருந்தால் அவங்க மிகவும் உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க என்னென்ன வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன சின்னதாக சேமிப்ப ஆரம்பிப்பாங்க. தனது குடும்பம் எந்த நிலையிலையும் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு தன்னால் இயன்ற அளவு சேமிப்பை உயர்த்தி தனது குடும்பத்தோட வளத்தை பெருக்குவதில் குறிக்கோளாக இருப்பதிலிருந்து அவர்கள் லக்ஷ்மி கடாட்சம் உடையவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, தான் கற்றறிந்த அனைத்து விஷயங்களையும் தனது குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வது மற்றும் தூய்மையான புன்னகை உடையதன் மூலமாக சரஸ்வதி தேவிக்கும் ஒப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள். குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் வருது, குடும்பத்துக்கு ஏதாவது இன்னல் வருதுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னின்று அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆதிசக்தியாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. இந்த குணம் உள்ள பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தார்கள் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கொடுப்பனைசாலிகள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. அதுலேயும் ஒரு சில பெண்கள் இருப்பாங்க, எப்போவுமே தனக்குள்ள அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு பிறரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை வெளியே சொல்லிக்காமல் தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இங்கே உண்டு. அப்படிப்பட்டவர்களை உங்களது வாழ்க்கையிலிருந்து தவற விட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். தன்னை விட வயதில் மூத்தவர்களை கனிவாகவும் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அப்படி அவங்க கனிவாகவும் உயர்ந்த மரியாதையுடனும் அந்த பெரியவர்களை நடத்தும் போது அவர்களின் ஆசீர்வாதமானது அந்த பெண்ணிற்கு முழுவதுமாக கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்கிறதுக்கு இல்லை. அப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெரியவர்களோட அறிவுரையும் அனுபவத்தையும் இவங்க ஏற்றுக்கொள்பவராக இருப்பார்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அடிபட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா. அந்த பெரியவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும்போது அந்த பெரியவர்கள் அந்த பெண்ணுக்கு வழிகாட்டுபவராக இருப்பார்கள். கண்டிப்பாக அவர்கள் சாதனை படைக்கக்கூடிய பெண்களாக உருவாவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். அந்த குடும்பத்தையும் ரொம்பவும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கக்கூடிய பெண்களாக அவங்க இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுது, பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும்போது ஒரு உயர்ந்த குணம் படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை எவ்வளவு அழகாக வெளியே கொண்டு வர முடியுமோ அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்கள் வீட்டின் பெரிய காவல் தெய்வம் அப்படின்ட்டே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு வீட்டோட சந்தோஷம்தான் ஒரு பெண்களோட பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தெய்வத்துக்கு ஈடாகவே கருதப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். அதே போல யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களை பார்த்து இரக்கப்படக்கூடிய பெண்ணாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் குணத்திலெல்லாம் மிகவும் உயர்ந்த குணம் படைத்தவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் மனதில் எதையுமே வைத்து கொள்ளாமல் உள்ளதை உள்ளபடி வெளியே சொல்கின்றார் என்னும் போது அவர்கள் மனது மிகவும் தூய்மையானது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் சரியாக இருந்தாலும் அதை ஆமோதிப்பாங்க, அதே சமயம் தவறாக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நியாயவதிகளாக இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தவற விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறது.
ஒரு பெண்ணாகப்பட்டவர் தனது குறிக்கோளையும் மறந்து தான் சார்ந்தவர்களின் வெற்றிக்காக பாடுபடக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட மிகவும் தியாகம் பண்ணக்கூடிய ஒருவரோ அல்லது மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்களோ வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து எல்லா மாரல் சப்போர்ட்டையும் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது. அப்படிங்கும்போது கட்டாயமாக அவர்களை வாழ்க்கையில் எந்த நேரத்துலையும் இழந்துடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது, சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க செய்யாமல் இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு பிடிச்சதாக மாற்றிக்கிறது. பெரும்பாலும் இந்த குணங்கள் வந்துட்டு பெண்களுக்கே உரிதான குணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் பிறந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் கொண்டிருந்த பழைய குணங்கள் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம். இது ஒரு ஆணுக்கு எப்போவுமே நிகழப்போவது இல்லை. அதனால் அதனோட வழி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு இது ரொம்பவே பழகி போய்விட்ட ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருந்தாலுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அதையும் ஓவர் கம் பண்ணி அவங்க போயிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் கொண்ட கொள்கையிலிருந்து விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள விட சிறந்த பெண்கள் இந்த உலகத்தில் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் தவற விட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பெண்களாக சில பேர் இருப்பாங்க. சில பேர் இல்லை, பெரும்பாலுமானவர்கள் இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பேச்சு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களாகவும் இருப்பாங்க. அதற்கு தகுந்தாற் போல மற்றவர்கள் மனது மகிழும்படியாக பேசக்கூடிய ஒரு பெண் இருக்கும் பட்சத்தில் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் உங்களது வாழ்க்கையிலிருந்து தவற விட்டு விடாதீர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்தறிந்து நமது குடும்பத்திற்கு எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் என்ற முடிவெடுத்து அதன்படி அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை லீட் பண்ணக்கூட மந்திரி மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மந்திரிகள் தான் முன்னாடி இருந்து எல்லா வேலைகளையுமே செய்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மந்திரி போல யார் செயல்படுவாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். அதே போல ஒரு பெண் ஆகப்பட்டவர்கள் தான் சார்ந்த நம்பிக்கைகளை எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் அதனை பின்பற்றி அந்த பாரம்பரியம் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது பார்த்திங்க அப்படின்னா பொதுப்படையாக ஒரு பெண்களுக்கு இந்த குணம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்கள் அப்படின்னு கருதப்படுவதாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது உங்களது மனைவியாக இருக்கலாம், அல்லது சுற்றுப்புறத்தை சார்ந்த உங்களது நண்பர்களாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த உறவுகளை மிகவும் கண்ணும் கருத்துமாக பேணி காக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். நம்ம சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா கட்டாயம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.